1 இயர் பேபிக்கு நம்ம ஒரு குர்த்தா கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 1/2 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன். அது வந்து ஸ்லீவ் பார்ட்டுக்கு வந்து தனியாக கிளாத் எடுத்து வச்சிட்டேன். இது வந்து 7 இன்ச் அகலத்துக்கு 4 ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, 4 ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதோட ஹைட் வந்து எனக்கு 18 வருது. இது அடித்து திருப்பது போக எனக்கு 16 தான் வரும். இப்போ வந்து நான் 18 ஹைட் எடுத்துகிட்டு மேலே 1 இன்ச்சுக்கு ஒரு லைன் பண்ணி எடுத்துட்டேன். அதாவது பேக் வந்து ஃப்ரண்ட்டை விட எப்போ 1 இன்ச் ஜாஸ்தியாக இருக்கணும் காலர் வச்சு தைக்கிறதுல. காலர் சுடிதாராக இருந்தாலும் சரி, காலர் குர்த்தியாக இருந்தாலும் சரி. ஓகே, 5.5. ஓகே, ஆம்கோலும் அதே அளவு வச்சுக்கோங்க. 5.5 ரெண்டையும் ஜாயின் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் 6.5 to 7 வைக்கலாம். நான் இருக்கிறது அப்படியே எடுத்துட்டேன். அப்புறம் 1.5 இன்ச் நம்ம உள்ளே பிடிச்சி தைச்சிக்கலாம். ஓகே, இங்கிருந்து என்னோடய வெயிஸ்ட் வந்து நான் 10 இன்ச்சில் வந்து வெயிஸ்ட் மெஷர் பண்ணுறேன். வெயிஸ்ட்க்கு வந்து லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்காக இங்கே மேலே 7 எடுத்துருக்கோம்னா வெயிஸ்ட்டுக்கு ஒரு 6.5 எடுத்துக்கலாம். 1/2 இன்ச் கம்மியாக எடுத்துக்கங்க. இந்த 6.5 இந்த 7 ஜாயின் பண்ணிடுங்க. வேஸ்ட் டைம் பண்ணிட்டு கீழே இருந்து ஒரு 3 இன்ச் ஹைட்டுக்கு வந்து நம்ம ஸ்லிட்டு வைக்க போகிறோம். ஒரு 3/4 இன்ச்சுக்கு இடம் விட்டு ஒரு லைன் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்லிட்டு வைக்க போகிறோம். ஓகே, அப்போ இங்கேருந்து வேஸ்ட் வந்து இப்படியே எந்த நேரம் முடியுதோ அந்த வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. ஓகே, இப்போ இங்கேருந்து நம்ம இப்படியே கட் பண்ணிடலாம். ஆம்கோல் வந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு ஆம்கோல் வந்து கர்வாக கொண்டு வந்துடுங்க. இது பேக் ஆம்கோல். ஃப்ரண்ட் ஆம்கோல் வந்து கொஞ்சம் 1/2 இன்ச் உள்ள. ஓகே, நெக் அகலம் வந்து 2.25 இன்ச் வைக்கிறேன். ஓகே, 2.25 இன்ச்சுக்கு பேக் வந்து அந்த 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ண இல்லையா, அதுக்குள்ளேயே நம்ம வந்து கழுத்து வரைஞ்சிடணும். ஓகே, பேக் நெக். ஓகே ஓகே ஃப்ரண்ட்டை வந்து ஒரு 3 இன்ச் வச்சுக்கலாம். 3 இன்ச் வச்சோம்னா ரெடி லென்த் வந்து நமக்கு 2.5 வரும். இங்கேயே இப்படி வியூ மாதிரி கொண்டு போங்க. ரவுண்டாக கொண்டு வந்தால் காலர் அகண்டு போயிடும் இப்படி. ஓகே, இப்போ நம்ம ஸ்லோப் எடுக்கிறதுக்கு ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1/2 3/4 இன்ச் நம்ம ஸ்லோப் எடுத்துக்கலாம். நான் 1/2 இன்ச் எடுத்துக்கிறேன் கிட்ஸ்க்கு நடுக்கி. பெரியவங்களுக்குலேருந்து இங்கே அதே மாதிரி பேக்குக்கு 1 இன்ச் ஸ்லோப் எடுக்கணும். ஓகே, இங்கே ஹைட்டுக்கு நெக் வரைஞ்சி இல்லைங்களா, அதுலேருந்து அப்படியே இங்கே கொண்டு வந்துடுங்க. ஓகே, ஓகே அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். எப்படி கட் பண்ணணும்னா இங்கேருந்து இப்படியே கொண்டு போய் இப்படி எடுத்து ஃபஸ்ட்டு பேக் கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, பேக் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கட் பண்ணலாம். இப்போ பேக் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. பேக் கட் பண்ணி இதை வந்து நான் 4 ஃபோல்ட் பண்ணி ஒரு கட் பண்ணி எடுத்து இப்போ வந்து நம்ம ஒரு பார்ட்டு மட்டும் இப்படி எடுத்துடலாம். உள்ளே இருக்கிற பார்ட்டு மட்டும் பேக் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் கட் பண்ணலாம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து இன்னும் இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த நேர் கொண்டு போய் இப்படி கொண்டு போய் இப்படி 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 கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, கட் பண்ணி எடுக்கிறேன். நமக்கு ஃப்ரண்ட்டு கொண்டு போய் இப்படியே கொண்டு போய் இதை கொண்டு போய் அப்படியே நெக் கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, பார்த்தீங்களா ஃப்ரண்ட்டு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லீவுக்கு வந்து நான் கிளாத் வந்து எனக்கு இவ்வளோ தான் பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ வந்து நான் 1/2 ஹேண்ட் தான் வைக்கிறேன். நீங்கள் 3/4 ஸ்லீவ் ஆர் ஃபுல் ஹேண்ட் வச்சாலும் ஓகே. இப்போ வந்து நான் கிளாத்தை வந்து 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இதோட ஹைட் வந்து எனக்கு 11 இருக்குது இல்லைங்களா. இங்கேருந்து நம்ம வந்து ஹைட் வந்து 2.5 எடுக்க போகிறோம். 2 இல்லாட்டி 2.5 கொடுத்துக்கலாம். நான் 2.5 எடுக்கிறேன். இங்கே வந்து இங்கே எப்பவும் போல் நமக்கு ஆம்கோல் வந்து ரெடி லென்த் வந்து 11 வருது. ஸோ 5.5 வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்து அங்கே மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின் இங்கேருந்து அப்படியே கர்வ் பண்ணிட வேண்டியதான். ஓகே, இது ஃப்ரண்ட் ஆம்கோல், இது பேக் ஆம்கோல். ஓகே, இங்கே வித்து வந்து 4 இன்ச் வரும். 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின். இங்கேருந்து இப்படியே கொண்டு போய் இப்படி கட் பண்ணிவிட்டு இங்கே கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஸ்லீவ். இப்போ வந்து நம்ம பிளாக்கெட் ரெடிமேடில் அதுக்கு வந்து ஃப்ரண்ட் எடுத்து ஒரு 4 இன்ச் ஹைட்டுக்கு வந்து சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிடலாம். சென்டரை கட் பண்ணும்போது இந்த எண்டில் வந்து ஒரு வி ஷேப்புக்கு லைட்டாக ஒரு இந்த கார்னரில் கொஞ்சம் இந்த கார்னரில் கொஞ்சம் கட் பண்ணிடுங்க. ஓகே, பிளாக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு 3 இன்ச் அகலத்துக்கு ஒரு சும்மா நீளமாக ஹைட்டாக எடுத்துக்கோங்க. ஒரு 4 இன்ச்னா ஒரு 10 to 12 இன்ச்சுக்கு வந்து ஒரு ஹைட் கிளாத் எடுத்துகிட்டு இதை வந்து டபுள் சைடு 2 சைடுமே ஒரு 1/4 இன்ச்சுக்கு இப்படி ஃபோல்ட் பண்ணி நீளத்துக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க இப்படி. ஓகே, அப்போ பிளாக்கெட்
பிளாக்கெட் ரெடி பண்ணிடலாம். நான் 2 பக்கமும் இது வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் 2.5 இன்ச் கிளாத் எடுத்து 2 பக்கம் 1/4 இன்ச்சு கொஞ்சம் ஜாஸ்தியாக ஃபோல்ட் பண்ணி உள்ளே வந்து ஃபோல்ட் பண்ணி இப்படி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம பிளாக்கெட்டாக ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஃப்ரண்ட்டு நல்ல பக்கமாக எடுத்து வச்சுட்டு நம்ம இப்படி இங்கே கட் பண்ணோம் இல்லைங்களா, அது அப்படியே நல்லா இப்படி விரித்து வச்சிடலாம். ஓகே, இப்படி ஸ்ட்ரைட்டாக. ஓகே, இப்படி இருக்கிற கிளாத்தை வந்து இங்கே வந்து சென்டர் பிளாக்கெட் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுருங்க. ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இப்போ இந்த பிளாக்கெட்டுக்கு நம்ம உள்ளே கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த நேரம் இப்படி வச்சுட்டு இங்கே கீழே ஒரு ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஸ்டிச்சுக்கு கொஞ்சம் இதுக்கு மேலே. ஓகே, அந்த ஸ்டிச்சுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சுக்கு அளவாக விட்டால் போதும். அதே இந்த 1/4 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக இதை வந்து இப்படி வச்சுருங்க. இப்படி பார்த்துட்டு நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, கொஞ்சம் எக்ஸஸாக நான் விட்டு தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்ட்ரைட் லைனில் நம்ம அப்படியே ஒரு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதோ நல்லா அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த நேர் இப்படி கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு இப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம உள்ளே ஒரு சைட் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இது இருக்குது இல்லைங்களா, இதை அப்படியே இது உள்ளே வந்து ஃபோல்ட் பண்ணிடணும். ஓகே, இந்த ஸ்டிச்சு மேலே தெரியாத மாதிரி இதை ஃபோல்ட் பண்ணி இதுக்கு மேலே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, அதை அப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி இந்த நேரம் அப்படி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த பிளாக்கெட் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ இதை என்ன பண்ணணும்னா இது இருக்குது இல்லைங்களா, இது இந்த விரலை வச்சுட்டு இது ஜஸ்ட்டு உள்ளே ஒரு இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா இப்படி தூக்கிட்டு இருக்கிறத இதை ஜஸ்ட் இப்படி உள்ளே பண்ணிவிட்டு இதை வந்து மேலே எடுத்து விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த நேரம் நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடச்சிரும். இதை வந்து அவ்வளோதான். இது மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ட்ரையாங்கிள் ஷேப் கிடச்சிச்சு இல்லைங்களா, இப்போ இந்த ஷேப்புக்கு இதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடணும். இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கேயோடு இப்படி இந்த இதை க்ளோஸ் பண்ணி இந்த நேரம் இப்படி ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம்னா இந்த பிளாக்கெட் ரெடி ஆகிடும். இப்போ இந்த நேரம் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இது மேலே இது வந்து இப்போ நம்ம ஓவர்லேப் ஆகிருக்கு. ஓகே, அதுக்கு நம்ம தனியாக பட்டனோ இல்லாட்டி ஹூக்கை வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா இது நல்ல பக்கத்து மேலே பேக் நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு எப்பவும் போல் ஷோல்டர் வந்து ஸ்டிச் பண்ணிடணும். ஓகே, ஷோல்டர் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிடலாம். இந்த ஷோல்டர் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்லீவ் வந்து நான் ஒரு 4 இன்ச்சுக்கு ஹைட்டுக்கு நான் கீழே வந்து மடித்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இது மேலே இப்போ ஷோல்டர் அட்டாச் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு இதை நல்ல பக்கமாக திருப்பி வச்சுட்டு நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணோம் இல்லைங்களா, ஆல்ரெடி அந்த ஸ்லீவை வந்து கீழே நம்ம அடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து திருப்பிட்டு ராங் சைட் திருப்பிட்டு அதாவது இந்த நல்ல பக்கமும் ஸ்லீவ் நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு சென்டரை நாட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடம் வந்து ஷோல்டர் மேலே ஜாயிண்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு எப்பவும் போல் இந்த ஒரு 1/2 இன்ச் கேப்புக்கு இந்த மாதிரி இப்படி ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே, இங்கே இதோட எனக்கு முடியுது இல்லையா, இந்த 1/2 இன்ச் ஸ்டிச் பண்ணிட்டு இந்த சைட் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த சைடு ஸ்டிச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் டபுள் ஸ்டிச் போட்டுட்டு இப்படி திருப்பினாலும் நம்ம ஸ்லீவ் ரெடி ஆயிரும். இதே மாதிரி அந்த சைடு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம இங்கே நெக்கு அடிச்சோம் இல்லைங்களா, அந்த பிளாக்கெட்லேருந்து அப்படியே சுற்றியும் நம்மளுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதுன்னு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மெஷர் பண்ணி அளந்து பார்த்துக்குங்க. இதுக்கு வந்து என்னோடய வந்து 16 வருது. ஸோ 16 நம்ம எவ்வளோ வருதோ அதில் வந்து நம்ம பாதி எடுத்துக்க போகிறோம். ஓகே, காலர் பிரேக்கருக்கு அதில் வந்து நம்ம பாதி எடுக்க போகிறோம். ஓகே, என்னோடது 16 வருது. ஓகே, இந்த 16ல் பாதி நமக்கு 8 இன்ச்சுக்கு வந்து நம்ம காலர் வந்து எடுக்க போகிறோம். அதுக்கு இப்படி ஒரு கேன்வாஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. இது வந்து நான் இப்படி டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம 2ஆக மடிக்கிட்டு நம்மளோட காலர் எவ்வளோ வந்துச்சு 16ல் 2ஆக ஹோல்ட் பண்ணோம்னா நமக்கு 8. அப்போ 8ங்கும் போது அதில் 1 இன்ச் கம்மி பண்ணி 7 இன்ச் அகலத்துக்கு இது வந்து கேன்வாஸ் ஷீட் எடுத்துக்கங்க. சும்மா நான் ஸ்ட்ரைட்டாக கோணியாக இருக்கிறதுக்கு ஸ்ட்ரைட் லைன் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரைட் லைன் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ரைட் லைனில் நம்ம நெக்கு அகலம் எங்கே இவ்வளோ வச்சோமோ அதே அகலம் வந்து இங்கே மார்க் பண்ணியிருப்போம். நம்ம 2 தான் வச்சுருக்கோம், அதனால் 2 வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, பெரியவங்களுக்கு வந்து 3 முனைகள் வைப்போம். அது இங்கே மார்க், இங்கே அகலம் இங்கே உயரம். ஓகே, 7 இன்ச்சு வச்சுட்டு இங்கே அகலம் மார்க் பண்ணிக்கிங்க, இங்கே உயரம் மார்க் பண்ணிக்கிங்க. இங்கேருந்து இங்கே 7 இன்ச்சு எவ்வளோ வருதோ அங்கே ஒரு லைன் பண்ணிக்கிங்க. ஓகே, இங்கே உயரம் மார்க் பண்ணிவிட்டு இங்கே எவ்வளோ நம்ம நெக்கு உயரம் வச்சோம் 2.5 வச்சோம் இல்லைங்களா, 3 இன்ச் ரெடி லென்த் வச்சு 2.5 வந்து ஹைட் ஃப்ரண்ட் ஹைட் வச்சோம். அந்த 2 இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே வந்து அப்படியே கர்வ் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு கரெக்டாக அந்த 8 இன்ச்சு வந்து கரெக்டாக வந்துடும். இது வந்து அப்படியே இந்த மாதிரி அம்கோல் ஸ்கல் வச்சு கர்வ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நம்ம கையில் கூட பண்ணிக்கலாம். இப்படி நம்ம இந்த சைடில் இப்படி இந்த ஆம்கோல் ஸ்கேல் வச்சு எங்கே இப்படி வருதோ
இந்த நேர் வந்து நம்ம கரெக்டாக இந்த 2 பாயிண்ட் ஜாயின் பண்ணுற மாதிரி எங்கே ஷேப் வருதோ அந்த ஷேப் இப்படி கொடுத்துடலாம். இங்கே நான் கொடுத்துருக்கேன், டாட்டாக கொடுத்துருக்கேன், தெரியுதா? இப்போ இதை பார்த்துட்டு இது மார்க் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள். உங்களோட 8 வந்து கரெக்டாக வரும். எனக்கு வந்து 8 வரணும் இல்லையா? இந்த டாட்டில் வந்து நமக்கு கரெக்டாக எவ்வளோ வருது, 8 வந்து எங்கே வருது, இந்த டாட்டோட முடியுது. ஸோ இந்த டாட் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து எவ்வளோ உங்களுக்கு காலர் சுற்றி அந்த நெக் வந்துச்சோ அதில் வந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே நெக்கோட அகலம், இங்கே நெக்கோட உயரம் வச்சுட்டு இந்த நெக்கோட அகலத்தையும் உயரத்தையும் 2 சேர்ந்து ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அது வந்துடும். அதுக்கப்புறம் இந்த அகலம், காலரோட அகலம் வந்து நம்ம 3/4 இன்ச் வச்சுக்கலாம். இது வந்து கிட்ஸ் காலர் தான், ஸோ நம்ம 3/4 இன்ச் வச்சுக்கலாம். இப்போ இங்கே 3/4 இன்ச்சுக்கு ஒரு லைன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த டாட்லேருந்து கொஞ்சம் இது கம்மியாக பண்ணி எடுத்துகிட்டு இது வந்து இப்படி ஒரு கர்வ், அவ்வளோதான். இப்போ வந்து இங்கேருந்து இப்படி நமக்கு வந்து இந்த காலரை மட்டும் நம்ம இந்த கர்வுக்கு இப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம காலர் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு, செப்பரேட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து அதில் இருக்கிற மெயின் கிளாத் எடுத்துருக்கேன். எனக்கு மெயின் கிளாத் கம்மியாக இருந்தாங்க, வேறு ஒயிட் கிளாத் எடுத்துருக்கேன். ஒயிட் கிளாத் எடுத்து இந்த காலர் இது மேலே ப்ளேஸ் பண்ணிட்டு அயன் பண்ணுறதா இருந்தால் அயன் பண்ணிக்கலாம். நான் வந்து இது மேலே ஸ்டிச் தான் போட போகிறேன். இது மேலே சென்டரில் ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் கிளாத்து விட்டு எடுத்துகிட்டு இந்த காலரை நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு மேலே வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு 6 இன்ச் வித்து கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்படியே இந்த ஒரு சைடு மட்டும் இப்படியே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். 6 சைடு இந்த ஃபோல்ட் பண்ணி இது மேலே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஒரு கிளாத் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டோம் இல்லைங்களா, இந்த சுற்றி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொரு கிளாத் எடுத்து அந்த கிளாத் மேலே இந்த காலர் உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுட்டு இப்போ எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம்னா இந்த காலர் ஷேப்புக்கு இங்கேருந்து இப்படி வளைச்சி கொண்டு வந்து இந்த காலர் உள்ளே அப்படியே ஸ்டிச் பண்ணி இப்படியே கொண்டு போய் இந்த நேர் இப்படி கர்வ் இருக்கு இல்லைங்களா, இந்த கர்வோடு ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு எல்லாம் முன்னாடி ஒரு 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணிவிட்டு இது திருப்ப போகிறோம். ஓகே, சுற்றியும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு இங்கெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம திருப்ப போகிறோம். ஓகே, இது அப்படியே திருப்பிடலாம். ஓகே, திருப்பிட்டு இதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச் விடணும். ஓகே, இப்போ நான் திருப்பி ஃபோல்ட் பண்ணி குண்டூசி குத்தி வச்சுருக்கேன். நீங்கள் திருப்பி ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிட்டால் ஸ்டிஃபாக நிற்கும். குண்டூசி குத்தி வச்சுட்டு இந்த காலர் எங்கே வருதோ அதுக்கு கொஞ்சம் 1/4 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி அந்த நேரம் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். அந்த நேரம் தான் நம்ம காலருக்கான ஸ்டிச் கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ நான் வந்து இந்த 1/4 இன்ச் மேலே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணிவிட்டு சென்டர் ஃபோல்ட் பண்ணி எந்த நேரம் சென்டர் வருதோ சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரை மார்க் பண்ணிவிட்டு இங்கே சென்டர் வருது இல்லைங்களா, அந்த சென்டரை மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, ஷோல்டர் ஸ்டிச் பண்ணி எடுத்துலாம் ராங் சைடு எடுத்துக்கிட்டு இப்போ இது ராங் சைடு எடுத்துகிட்டு இந்த பிளாக்கெட் ஸ்டார்ட் பண்ணது இல்லைங்களா அந்த நேரம் எடுத்துகிட்டு நம்ம இங்கே வந்து காலர் ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அதில் இருக்கிற கிளாத் இந்த கிளாத் இருக்கு இல்லைங்களா, இந்த கிளாத்தை மட்டும் எவ்வளோ கிளாத்துக்கு விட்டோம், 1/4 இன்ச்சுக்கு விட்டோம். அந்த 1/4 இன்ச் காலாவாக இழுக்காமல் இப்படியே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, சுற்றி இப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்படி ஸ்டிச் பண்ணும்போது இந்த சென்டர் இங்கே இதை வந்து கிளாத்து சென்டர் மார்க் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி நம்ம கிளாத்தோட சென்டர் இது ரெண்டும் மேட்ச் ஆகுதான்னு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இது அப்படியே உள்ளே திருப்பிட்டோம்னா காலர் வந்து ரெடி ஆயிடும். ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நம்ம உள்ளே ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை வந்து நம்ம திருப்பிட்டோம்னா நமக்கு வந்து காலர் இப்படி தான் இருக்கும். இந்த காலர் என்ன பண்ணணும்னா இது இப்படி இருக்கிறது இதை ஜஸ்ட் இப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டிச்சை வந்து மேலே பார்த்து வச்சு இந்த ஸ்டிச்சை கவர் பண்ணி இதுக்கு மேலே சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இது அப்படியே சுற்றியும் இதை மட்டும் இந்த மேலே இருக்க ஸ்டிச்சை வந்து மேலே பார்த்து இப்படி வச்சுட்டு இதை மேலே இப்படி கவர் பண்ணி இந்த நேரம் அப்படியே சுற்றி நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்க போகிறோம். எல்லா பக்கம் ஸ்டிச் பண்ணி எடுத்தோம்னா நம்ம காலர் வந்து ரெடி ஆகிடும். ஓகே, வந்து காலர் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ காலர் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து சைடு அடிச்சிடலாம். சைடு அடிக்கிறதுக்கு திருப்பிடலாம். இங்கே கை எவ்வளோ அகலமோ அங்கேருந்து இப்படியே கொண்டு வந்து எப்போ சுடிதாருக்கு ஸ்டாப் பண்ண இல்லைங்களா, இந்த நேரம் ஸ்லிட்டுக்கு ஒரு 3/4 இன்ச் விட்டுருக்கோம். 3/4 இன்ச் எவ்வளோ அகலமோ அந்த அகலம் வச்சுட்டு இந்த நேரம் கெட்டு தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. அதே மாதிரி அந்த சைடு போட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த நேரம் கெட்டு தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த நேரம் இப்படி திருப்பிட்டு இங்கே இப்படி திருப்பிட்டு இங்கே வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே கொண்டு வந்து இங்கே வந்து இப்போ போல் சுடிதார் ஸ்லிட் அடிப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த சைடும் அந்த சைடு ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே வந்து ஃபோல்ட் பண்ணி அடிச்சிடலாம். ஃபோல்ட் பண்ணி அடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து குத்தார் இருந்து ரெடி ஆகிடும். கைத்தில் குத்தா ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே நம்ம மேலே ஜாக்கெட்டு கீழே ஃபேண்ட் வச்சு இல்லைங்களா, அந்த கிளாத்தில் இந்த மாதிரி ஒரு பவு ரெடி பண்ணி இந்த காலருக்கு கொஞ்சம் கீழே இது மேலே வச்சு நான் அப்படியே இது மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம்னா இந்த காலர் இப்படி ரெடி ஆகிடும். இதுக்கு மேலே நம்ம ஜாக்கெட் போட்டோம்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும்.